ஹாய் மக்களே, வணக்கம். பாபு ட்ரெக் சேனல் பாபு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர், அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகளை, அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான பேச்செல்லாம் பேசியிருக்காரு. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அமைச்சர் பேசும்போது இவர் பொது வழியில் என்ன செய்வார்? இவர் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உங்க கட்சியில இது போல அநாகரிகமா பேசுற அமைச்சர்கள், பேச்சாளர்கள் இது போலலாம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆட்சியில் அமைச்சாலும் சரி, அமைக்கனாலும் சரி, நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க. ஆட்சியில இருந்தாலும் இப்படிதான் பேசுறீங்க, ஆட்சியில இல்லைனாலும் இப்படிதான் பேசுறீங்க. உங்க கட்சி நிர்வாகிகளை, பேச்சாளர்களை நீங்க தான் வந்து கண்ட்ரோல் எடுத்து அவங்கள இது போல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொது வழியில பேசும்போது மக்களுக்கு அதிருப்தி ஆயிடும். இந்த மாதிரிலாம் பேசுனா இப்படி இதே தாவாக்கிய கட்சியில எந்த அமைச்சராவது எந்த தொண்டனாவது கீழ்த்தரமா பேசியிருக்காங்களா பார்த்தீங்களா? தலைவர் அந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காரு. அந்த மாதிரி உங்க கண்ட்ரோல்ல வச்சு கண்டிஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுறுத்தலை வந்து நீங்க ஏற்படுத்தணும். இந்த மாதிரி கீழ்த்தரமான பேச்செல்லாம் பேசவே கூடாது. இன்னைக்கு திமுக தோத்ததுக்கு, அதுவும் உங்க தொகுதியில, கொளத்தூர் தொகுதியில நீங்க அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தா நீங்க தோக்கறதுக்கு காரணமே உங்க கூட இருக்கிற அமைச்சர்களால் தான் நீங்க தோத்திருக்கீங்க. வேற யாராலும் இல்ல. பேச்சாளர், அமைச்சர் இவங்களால தான் நீங்க தோத்திருக்கீங்க இன்னைக்கு. அதனால உங்க கட்சி நிர்வாகிகளை, அமைச்சருங்கள, பேச்சாளர்கள உங்க கண்ட்ரோல்ல எடுத்து நாகரிகமா பேச அறிவுறுத்தணும். இதுதான் என் வேண்டுகோள். பாய்.